சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கர்மம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை. சிற்றம்பலம். சிற்றம்பலம். நாங்கள் காஞ்சி புராணம் படிக்க போறோம். அப்ப அதுக்கு முதல் சிவமயம் காஞ்சி புராண பதிப்புரை என்ற அந்த முதல் படிச்சுட்டு பின்னால காஞ்சி புராணம் தொடங்குது. காண்டா பிரமன், அஞ்சித்தல் பூசித்தல், புறம் அண்டா நகரம், பிரமனால் பூசிக்கப்பட்டதால் காஞ்சிபுரம் என்பதாம். பூமாதேவிக்கு உந்தித்தானமாகவும் பேசப்படும் சிறந்த தலம். கடல் பொங்கி அழிக்க வரும் பிரளய காலத்தும் காஞ்சியில் பிரளயம் வந்து அழிக்க விட்டாமல் காத்த பிரளயங்காத்த அம்மை என்னும் தேவியாலயமும் உள்ளது. ஈறு சேர் பொழுதினும் இறுதியின்றியே மாறிலா திருந்திடு வளங்கொள் காஞ்சி என்பது கந்தபுராணம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் செம்பட் கோயில் என்றார். திருநாவுக்கரசர் திரேதா யுகத்தில் இராவணன் கைலமலையை எடுத்த போது இறைவன் திரு பிறலால் ஊன்ற அழுந்தி வருந்தி ஏனைய தலங்களின் மூர்த்தியை அழைக்காமல் அம்மையார் தனத்துக்கு குலைத்த பெருமான் தான் நமக்கு உளங்குலைந்து அருள்வானென்று நம் திருவேகம்ப பெருமானை அழைத்து துன்பம் நீங்கி நலம் பெற்றான் என்று தாம் பாடியருளிய திருக்குறுந்தொகையில் இலங்கை வேதென்றாவணன் சென்று தன் விலங்கலை எடுக்க அவ்விரல் ஊன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ என்றலும் நலங்கொள் செவ்வழித்தானங்கள் நாதனே என்றனர். இதனால் இத்தலம் மிக புராதனம் என்பதாகும். இதனால் இத்தலம் மிக புராதனம் என்பதாகும். இனி புராணம் என்பது அத்தலத்தில் எழுந்தருளில இறைவனது அனாதி முறைமையான பழமை என்று அவனது சொரூப தடத்த லட்சணங்களையும் வழிபட்டு நலம் பெற்றவர்களுடைய வரலாறுகளையும் கூறுவதாகும். திருவாசகத்தில் இறைவன் பெருமையை கூறும் முதற் பகுதி சிவபுராணம் என்றே கூறுகின்றனர். திருஞான சம்பந்தர் திருமுகப்பாசுரத்திலும் திருநாவுக்கரசர் இலிங்க புராண திருக்குறுந்தொகையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது தேவாரத்திலும் புராண வரலாறுகளை சிறப்பித்து கூறுகின்றனர். சிவபுராணம் கேட்டால் மன அமைதியும் முன் செய்துள்ள சஞ்சித கன்மமும் தேயும் என்று சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பவன் யான் என்றனர். இனி புராணமே இறைவனுக்கு திருவுருவம். புராணம் வேறு, இறைவன் வேறல்ல. புராணமே இறைவன். இறைவனே புராணம் என்பதை புராதனன் ஆகம வேத கீத புராண ரூபமொழித்து வெங்கிராதனாகிய வடிவு கொண்ட கிரீசனோடுரை செய்குவான் என வில்லிப்புத்தாழ்வார் கூறுகின்றார். வேட்டுரில் சிவபதவியே வேட்டுறுகிற விரும்பி கேட்டுரில் சிவபுராணமே கேட்டுற வேண்டும் என்றனர் கந்தபுராண ஆசிரியராகவே புராணங்களை கற்க வேண்டும், கேட்க வேண்டும். தாளாண்மை இல்லாதார் வேளாண்மை செலுத்துவதும் தரையிலேல் என்றும் வேளாண்மை இல்லாதார் மனை வாழ்க்கை செலுத்துவதும் விஷயங்கேட்டு வாளாண்மை இல்லாதார் மண்டு சமர்க்கேறுவதும் வளர் புராண கேளாதார் கதி விளைவும் விழி இல்லார் வழி நடக்கும் கிரமமாமல் என்றனர் குற்றாலத்து தல புராண ஆசிரியர். அண்டிவாசி மறந்து வேணாம் வாசிட்டு பரவாயில்ல. சித்த அந்த கருத்து விளங்கினது அந்த பாட்டின் கருத்து. இந்த தாளாண்மை இல்லாத வேளாண்மை செலுத்துவது தரைவர் என்றும் வேளாண்மை இல்லாதர் மன வாழ்க்கை செலுத்துவதும் வேட்டு வாளாண்மை இல்லாதர் மண்டு சமர்க்கேதுவதும் வார் புராணங்கோள் கதிவுளையும் வில்லார் வழிநடக்கும். இந்த என்னென்ன குணங்கள் இல்லாட்டி அந்த வாழை இல்லாதன்றதை காட்டினான். வேளாண்மை இல்லாட்டி வேளாண்மை தயவு இல்லாட்டி வாழை இல்லாது,
வேளாண்மை இல்லாட்டி வீட்டுல விவசாயம் கெட்டு போமா. ஆ. வேளாண்மை என்ற விவசாயம் அது இல்லாட்டி விவசாயம் சாப்பாடு இல்லாட்டி வீட்டுல ஓ, மேன வாழ்க்கை வாழ்க்கை இல்லாம போடும். சாப்பாடு இல்லாட்டி கஷ்டம் தானே. ம். வாழாண்மை இல்லாத மண்டு சமர்கொள்வதும் வாழ் வீச்சுல கட்டுத்தனம் இல்லாட்டி சமர்ல அவைக்கு தோல்வியா. ம். கதிவிளையும் புலி இல்லார் வழி நடக்கும் கண் இல்லாதவருக்கு வழி நடக்கிறது சிரமமா ம். ம். வாசி. என்று தான். ம். சித்தாந்த சாத்திரம் சிறப்புடைய புராணங்கள் உணர்த்து வந்தனர். பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம், காஞ்சி புராணம், காலாத்தி புராணம், தணிகை புராணம், கோயில் புராணம், சேது புராணம், குற்றால தல புராணம் இவைகளெல்லாம் சொல்லழகு பொருளழகு நடைகளால் சிறந்த சித்தாந்த சாத்திரத்தை தமிழ் தழுவி இருப்பதால் சிறப்புடைய புராணங்கள் என்றனர். அதானே தழுவி இருப்பதால் தழுகி அழகி கேது தழுவிதான். இப்புராணங்களும் காஞ்சி புராணம் மிகச் சிறந்ததாகும். சிவபெருமான் விச்சுவாதியரும் விச்சுவாகாரணரும் விச்சுவாந்தரிமாயும் விச்சுவரூபியும் சிவபெருமான் விச்சுவாதிகரும் விச்சுவாகரணரும் விச்சுவாகாரணரும் விச்சுவாந்திரியாமியும் விச்சுவரூபியும் விச்சுவசேவியரும் ஆவர் என்னும் வேதாந்த நூத்துணியை வற்புறுத்தி விவரத்தில் துயருற்று வாழும் உலகத்தவர் அதனை மாற்றி போக மூச்சங்களை எய்துவதற்கு சரண் போக வேண்டிய முதற் பொருள் சிவபெருமானே என சிவபுராண தத்துவத்தை சிவபரத்துவத்தை தெளிய உணர்த்துவனவாகும். ஆதலால் நம் முன்னோர்கள் நட்பாளர் வேண்டின் மயிலம்மையார் தவன் நாடுக நூற்கண்பான் விரும்பில் சிவஞான தேவன் விளங்குது எழுத்து சிவபுரா துயர்த்துள்ளது அதனை மாற்றி போக மோட்சங்களை எய்துவதற்கு சரண் புகுத்த வேண்டிய முழு பொருள் சிவபெருமானே என சிவபரத்துவத்தை தெளிவுணர்த்துவதாகும். ஆதலால் நம் முன்னோர்கள் நட்பாளர் வேண்டின் மயிலம்மையார் தவன் நாடுக நூற்கற்பான் விரும்பில் சிவஞான தேவன் கலை உணர்வளவென்று கூறினர். மேலும் இக்காஞ்சி புராணம் செய்தருடைய சிவஞான முனிவர் வடநூற்கடலும் தென்றமிழ் கடலும் நிலகண்டுணர்ந்தவர். இவர்கள் இயற்ற நூல் வளவும் இவர்கள் பிரபந்த திரட்டிற்காணலாம். இலக்கணம், சமயம், தர்க்கம், மொழிபெயர்ப்பு, மறுப்புகள் முதலிய பல துறைகளிலும் தலை சிறந்தவர். இவர்கள் நூல் புலமையோடு இல்லாமல் சிவஞானம் கைவரப் பெற்றவர். யோகிகளுள் சிவஞான போதத்திற்கு எழுதிய மாபாடியத்தை படிக்க இவர்கள் சிவ அனுபவம் தெரியும். வடமொழியிலும் பிரமசூத்திரத்தை பிரம்மண்டு போட்டிருக்கு. பிரமசூத்திரத்திற்கு சங்கரர், இராமானுஷர், நீலகண்டர், மாத்துவர் இந்நால்வரும் பாடியும் செய்துள்ளனர். சைவ சித்தாந்தத்திற்கு முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கு இவர்கள் சிவஞான குரல் பண்ணும் பாடியத்தை தமிழில் இயற்றினார்கள். இவர்கள் செய்தது காஞ்சி புராணம் முதற்காண்டம். 2ஆம் காண்டம் இவர்கள் மாணவர் 12 சிறந்த மகா வித்வான் கவிராட்சசர் என்று புகழப்பட்ட கச்சியப்ப முனிவர் செய்தது. ஆக 2 காண்டம் மூலம் மட்டும் புங்கத்தூர் உயர்திரு கந்தசாமி முதலில் அவர்கள் இன்றைக்கு 85 வருடங்களுக்கு முன் வெகுவாணி என்ற அந்த வருஷத்தின் பேர் புரட்டாதி மாதத்தில் சென்னை ஆதிகலாநிதி அச்சகத்தில் பதித்துள்ளனர். பின்னர் கிபி 1910 சாதாரண வருடம் வைகாசி மாதத்தில் மதுரை தமிழ்ச்சங்க புலவரும் சைவ சித்தாந்த சாத்திர பிரகாசரும் ஆகிய உயர் திரு வண்ண களஞ்சிய நாகலிங்கம் முதலியவர்களால் சென்னை கலாரத்னகர அச்சகத்தில் பதிப்புள்ளனர். பின் முதற்காண்டம் மாத்திரம் சோடாசாவாதனம் உயர் திரு சுப்பராய செட்டியார்களாலும் காஞ்சிபுர சித்தாந்த
போதரத்ன ரத்னாகரம் ரத்னாகரம் ஆளாள சுந்தரம் பிள்ளை அவர்களாலும் பதிவுரை எழுதி அச்சிடப்பெற்றது. பின்னர் இம்முதற்காண்டத்திற்கு காஞ்சி புராணம் பச்சையப்பன் வெண்லை பள்ளி வித்வான் சைவ சித்தாந்த சாத்திர போதாசிரியர் புலிசை உயர்திரு அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் குறிப்புரை எழுதி காஞ்சிபுரம் நம் மெய்கண்டார் களத்தினரால் 1937 மெய்கண்டான் ஆண்டு 714 ஈஸ்வர் வருடம் ஐப்பசி மாதத்தில் காஞ்சிபுரம் குமர நட்சத்திரத்தில் பதிவிக்கப்பட்டது. இதுகாரும் இரண்டாம் காண்டத்திற்கு யாரும் ஒரு விளக்கமும் எழுதாமையால் காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செந்தமிழ் பாடசாலை ஆசிரியர் உயர்திரு பொன் சண்முகனார் அவர்களை கொண்டு குறிப்புரை எழுதி 1953 வருஷத்தில் காஞ்சிபுரம் சிறுநிலையும் பிரசில் மேற்படி பாடசாலையில் 20வது வெளியீடாக அச்சிட்டு வெளியிட்டேன். முற்காண்டம் கொப்பி காப்பி என்றது கொப்பி பண்றது காப்பி என்று முதற்காண்டம் காப்பி என்றும் கிடைக்காமையால் கொப்பி என்றதான் இந்த முதற்காண்டம் கொப்பி ஒன்றும் கிடைக்காமையால் மேற்படி பாடசாலை ஆசிரியரை கொண்டு பொறுப்புரை எழுதி மேற்படி பாடசாலை 22வது வெளியீட்டாக பல அன்பர்கள் உதவியால் காஞ்சிபுரம் உயர்திரு எஸ் காளப்ப முதலியார் அவர்களது முத்தமிழ் அச்சகத்தில் அச்சிட்டு வெளியிடுகின்றேன். நம் சைவ உலகம் தமிழுலகம் ஏற்று போற்றும் வகையால் கிளார் பெருமானாரும் சிவஞான முனிவரும் என்னும் நூல் வெளிவர துணை செய்ய வேண்டுகின்றேன். ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் திருவடி வாழ்க. மெய்கண்டநாதன் விரைகளில் வெல்க. சைவமும் தமிழும் தலை திணி ஓங்குக. தனாபடி சிவமயம் திருவம்மலமுடையார் நான் என்ன நானோ தனாவோ நான் அன்றைக்கு இல்ல தனா படிங்கோ தனா படியுங்கோ. சாரி. திருவம்பலமுடையார் சுனை முகவரை திருச்சிற்றம்பலம் நலமார் கட்சி நிலவே கம்பம் குலவா ஏந்த கலவா வினையே நிலவேகம்பம் குணவா ஏந்த கலவா வினையே திருச்சிற்றம்பலம். தொண்டை மண்டலம் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து தொண்டை பாலார் பதியார் அறத்தொடு சீரும் படைத்தவரே என்பவை முதலிய சான்றோருரைகளால் தொண்டை மண்டல சிறப்பு யாவராலும் நன்கறிந்ததே. இது பிற மண்டலங்களைப் போல மலைவளம் நிலவளம் முதலியவற்றை உடையது அன்று என்று சொல்லுவது உண்டு. அக்காஞ்சி புராணத்தை தணிகை புராணத்தையும் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தையும் கற்றுணர்ந்தோர் அச்சொல்லை சிறிதும் மதியார். தொண்டை மண்டல சதகம் சிறுபுருகு தொண்டை நாயனர் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர். அப்ப தனிக புராணம் காஞ்சி எல்லாமே இந்த தொண்டை மண்டலத்துலதான் இதாண்டு இருக்கு. அதுக்குத்தான் அதை சொல்லி நம்ம சொல்ல சிறிதும் மதிய தொண்டை மண்டலம் தொண்டை மண்டல சதகம் தொண்டை நாட்டார் மாட்சியை உணர்த்துகின்றது. நம் அருளாசிரியராகிய மாதவ சிவஞான யோகிகள் நூலாய்பவர் திருநெல்வேலி நாட்டினர் என்றதற்கு தலை சிறந்த காட்டாக விளங்கும் பெருமானார் ஆவார். ஆதலில் பெரிய புராணத்தை நன்கு ஆராய்ந்துணர்ந்து திருத்தொண்டை நன்னாட்டு நானிலத்து ஐந்தினை வளமும் தெரிந்து காட்ட மருத்தொண்டை வாச்சியர் சூழ் கொன்றை நகர குலக்கவியே வல்லான் அல்லால் கருத்தொண்டர் எம்போல்வார் எவ்வாறு தெரிந்துரைப்பார் என்று பாடியருளினார்.
அருளியும் ஓர் அரிய உண்மையை உலகர் தெரிய உணர்த்திய திறம் கவிஞர் எல்லாருக்கும் களியூட்டுவதாகும். வறுமையுற்றொழியும் தொண்டை வளமலி நாட்டோர் தங்கள் உடல் வருந்தியேனும் ஈவதற்கு ஒல்கார் அன்றே தெருகதிர் கனட்டும் பேணிற் பருவத்தும் சீர்மை குன்றா துருமணல் அகடு கீண்டும் ஒன்புணல் உதவும் பாலி என்பதில் பாலாறு திருதவும் பாலாறு நீரும் நீரும் பாலாறு நீர் உதவும் அது சேர்ந்து வந்துட்டுது. அப்ப பாலாறு நீர் உதவும் திறத்தில் காலத்தினாற் செய்த நன்றியாதலையும் அதற்கு தொண்டை மண்டலத்து சான்றோர் ஈகை ஒப்பாதலையும் உவமம் ஆக்கிய பெரிய சாதுரியம் யாவர்க்கும் மாதுரியமாகும். அன்னை காமக்கண்ணை கைலாயத்திலிருந்து காஞ்சிக்கு வந்த உண்மையை உணர்த்தும் இடத்தில் மங்கள தமிழ்ப்புவிக்கு வாழ்முகம் என தகு துங்கமிக்க கீர்த்தி பெற்ற தொண்டை நாட்டை நன்னினான் என்று தொண்டை நாட்டை சிறப்பித்து பாடியருளினார். தமிழகம் நிலமகளாது மதிமுகமாகும். தொண்டை நாடு அம்முகத்தில் உள்ள செங்கனிவாயாம். காஞ்சி மாநகர் அத்திருவாயின் விளங்கினது. தமிழகம் இந்த நிலமகளின் மதிமுகம். தமிழகம் மதிமுகம் என்றா தொண்டை நாடு அந்த முகத்துல உள்ள செங்கனி வாய் ஒரு அங்கத்துக்கு முகந்தானம் அந்த தமிழகம். அப்ப தமிழகத்தில தொண்டை நாட்டில இனி காஞ்சி மாநகர்ல காஞ்சி நகர்லதான் இந்த புராணம் நடக்க போகுது. அப்ப நகர் நன்னாவாகும். நன்னா நாக்கு. திருவேகம்பம் சதாசிவமூர்த்திமானாய பரமசிவன் எழுந்தருளி இருப்பது. அதை சுற்றிய திருமதில் பொன்மதில் என போற்ற பெறுகின்றது. பொன்மதில் என்பது இரு பொருளுடையது. அதனால் கச்சி மூதூர் தரமிச உயிர்கள் செய்த கண்மம் ஓர்ந்து அழிப்பான் வந்த கதிர் செய் மண்டிலமேயாம். செய்வதும் தவிர்வதும் என்று இருவகையாகும். அறங்கற்கெல்லாம் நிலைக்களம் காஞ்சியே என்னை உயிர்களுக்கெல்லாம் இலகுதாய் ஆகி நிலவும் காமக்கோட்டி அம்மையே இந்நகரில் வீற்றிருப்பது 32 அறத்தையும் வளர்த்து காட்டிய மாட்சி வேறு நகருக்குண்டோ? இக்காஞ்சியை புகழாத கவிவாணர் இலர். அவர் எல்லாரும் சொல்லாதவற்றை சொல்லவல்லாதோன் யான் என்று தம் அடக்கத்தை 2 படலமும் கூறி முடிக்கும் வரையில் அடங்கி இருந்து வெளியிட்டு அருளினார். ஒளிவிட்டு உலகலாம் விளங்கும் உத்தமோத்தம் முனிவராகிய இந்நூலாசிரியர் மாதவ சிவஞான யோகிகள். இக்காஞ்சி புராணம் உத்தம காதை என பெரும் முயற்சி உடையது. இவ்வுயரிய சிவபுராணத்தை பாடி அருளும் ஆற்றல் சான்ற ஆசிரியர் தம்மை நமக்கு உணர்த்தியவாற்றை அறிந்து நாமும் அவ்வாறாய அடக்கமுறத்தக்க பேற்றை எய்தல் வேண்டும். எவ்வவர் கோட்படு பொருளும் அஞ்செழுத்து நடக்கி அவற்றியல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையிலும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கி தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்துக்கு அழுத்தி நாயேன் செவ்வினையும் கைக்கொண்ட வேலப்ப தேசிகன்றால் சென்னி சேர்ப்பாம். குருவணக்கம். இது பாட்டு. அமுதத்தை கைப்ப அறிஞர் கழகந்தொரும் குழாமாகி தமிழாராய்ச்சி புரியும் இக்காஞ்சியின் புகழ் எல்லைக்கு முடிவில்லை. கொழு தமிழ் மறை பாடற்கிள்ளை பாடு சீர் காஞ்சி என்றும் போற்றப்படுவது இது. காஞ்சி திருநகர் சிறப்பை திருவேகம்ப படலத்தில் விளக்கமுற அறியலாம். திருவேகம்பம் திருமாமரையே
ஒரு மாமரம், திருமாமரையே ஒரு மாமரம், அதாவது ஏகாம்பரம் திருமாமரதான். அவ்வேத பாதவத்தின் கீழ் ஆனந்த பேரொளியே சிவலிங்கமாக தோன்றியது. அதனிடப்பால் விளங்கும் தாயே லலிதாம்பையாகிய ஏவலாளர் குழலி அம்மையப்பர் திருவடியே வெம்பவக் கடலில் நின்று அருட்கரை விடுக்கும் காஞ்சி மரந்தர் நிழலில் மாந்தர் ஒரு சிறிது நேரம் நின்று வழிபட்டால் பிறவி பெருந்தியர் வெப்பம் எப்பொழுதும் மீண்டுறாது. ஏகம்பநாதன் என்றுரைப்ப ஆதிமந்திரம் அஞ்செழுத்து இதுவே. ஐம்பெருங் கொடும் பாதம் அறுக்கும் ஓதும் ஐவகை பிரம மந்திரத்துக்கும் அஞ்செழுத்தினும் உயர்ந்தது இம்மெனு. எம்மெனு ஏகம்பநாதன் என்னும் மெனு மவ்வும் நவ்வும் ஆகிய ஒன்றும் இரண்டுமென. அண்டி வாசிங்க கிடப்பாமை கொஞ்சம் விளக்கமா வாசிங்க எல்லாரும் மறுத்துருது அப்பதான் இது விளங்கும். கிடப்பமா எல்லாருக்கும் எழுத்து விளங்குதோ தனாக்கு? அண்டிகோபி அழுத்து இன்னும் பெருசா இதுலயும் கன எழுத்து பிள்ளை இருக்கு. இங்க பாரு கிடைப்படாமையான அங்கால சேர்ந்து வந்தது ஆண்டி அந்த மிச்சத்தை அதோட கிடைக்காததால கிடைப்படாமையின் ஏகம்பநாதன் என்பதும் அச்செழுத்து என போற்றப்படும். அஞ்செழுத்து என போற்றப்படும். அத்தகைய ஏகம்பநாத மாமனுத்தான் 100 கோடியின் மிக்கது. அதனில் ஆழ்ந்தனவே 5 மட்டும் 12 ஆகிய எழுத்து மந்திரமும் சம மந்திரமும் காயத்ரியும் வேத மந்திரமும் ஆகும். இவற்றை ஒன்று முறையே தாழ்ந்ததென கொள்க. இம்மெனு அறப்பயன் பொருள் இன்பம் வீடு என்று அனைத்தும் ஓதுனற்கு அளிக்கும். இன்னோர் என்ன பல மாண்புகளை புராணத்தில் நுழைத்து நுணுகிராயத்துணர்தல் சால உணர்ந்தால் சால பயனாக்கும். காமக்கோட்டம், குமரக்கோட்டம், கஞ்சவேசம் முதலிய தலங்கள் பலவற்றையும் குறித்த பெருமைகளை எல்லாம் இப்புராணத்தில் தனித்தனியாக உள்ள படலங்களில் காண்க. காமக்கோட்டத்திலே திசைமயக்கம் உண்டாகும். அங்கு நேரான திசை அறந்து காட்ட வல்லார் விரும்பிலர். திருக்கழுற்றுப்படியாரில் தாரத்தோடு ஒன்றவர் என்றதற்கு இத்தலமும் தாரத்தோர் கூறாவார் என்பதற்கு அம்மைப்பராக எழுந்தர்களுக்கு காட்சி தரும் திருச்செங்கோடும் காட்டாக இருக்கும். காட்டாக இருக்கும் அம்மையப்பராக இதற்கு அம்மையப்பராக எழுந்தல் காட்சி தரும் திருச்செங்கோடும் காட்டாக இருக்கும் தனிப்பு சிறப்புடையன. தாரத்தோர் கூறாகாது. வேறாக தாரத்தோடு தலை நிற்கும் தலங்களே எங்கும் உள்ளன. சிவம் என்ற தன் பொருள் குறைவில்லாத மங்கள குணத்தனன், அனாதியே மலமில்லாத தூயன், அச்சிவனே வீடு நல்கும் உரிமை உடைய ஞான ரூபன். அவன் அவள் அது எனும் அவை தொறும் ஒன்றும் இச்சிவன் அல்லால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. இது வேத வாக்கியம். அந்நிய தேவதையை அகத்திலும் எண்ணாதே. சிவனையே சிந்தித்து வழிபட்டுவா. அதுவே வீடு பெறுவிக்கும். வேத கூற்றாவது மானுடனின் விசும்பை தோல்வோர் சுருட்ட வல்லன். ஆனால் சிவனை வழிபடாமல் வீடு பெறவும் வல்லவனாவான். இந்நூலின் உள்ள சில தோத்திரங்கள் இந்நூலுள்ள சிவ தோத்திரங்களை மாத்திரம் தொகுத்து மனனம் செய்து நாள்தோறும் பாடி பெறவு வருதல் ஒன்றே பரகதி வழிகாட்டும் பெருமை உடையதாகும். அவை இவை. காஞ்சியில் திருக்கோயிலும் அம்மையாருக்கு தனி திருக்கோயில் இல்லை. காஞ்சியில அம்மையாருக்கு தனி கோயில் இல்லையா? இங்குள்ள இலிங்கங்களுள் காஞ்சி காமாட்சி என்று
இலிங்கனும் இலிங்கமூர்த்தி சிவம், சிவலிங்கவேதி சிவை அம்மை, காமக்கோட்டம் தனி கோயில், திருக்கோயிலுக்குட்பட்டது அன்று. அதனால் தாரத்தோடு ஒற்றவர் என்பதற்கு காஞ்சி நகர் அப்ப காஞ்சி காமக்கோட்டம் அது ஒரு தனி கோயிலாம், அது இந்த திருக்கோயிலுக்கு உட்படாது. அதான் அந்த காஞ்சி என்பதற்கு இது ஒரு காஞ்சி நகர் அன்று வேறு எடுத்துக்காட்டில்லை. இகழரும் இலிங்கவேதி என்று இலிங்கவேதி திகழ்மதி சடில மோலி சிவபிரான் படிவு கண்டா என்று திருமாலுக்கு நம் பெருமாட்டி விடைக்கு சிவமன்றன் வலியுணர்த்தி அருளிய இடத்தில் இப்புறானது அடுத்தது போடுறோம் என்று அப்ப நீங்கள் உங்களுடைய அட்ஜஸ்ட் பண்ணும். அடுத்த திருமுறையுள் 5 திருப்பதிகம் நான் படிக்கிறேன். திருமுறையில் 5 திருப்பதிகம் பெற்ற நானோ தனா படி நீங்கள் அம்மா என்னண்டு நான் வாசிச்ச முடிச்சுதான் அம்மா வாசிச்சவா. சரி. திருமுறையில் 5 திருப்பதிகம் பெற்று 5 தலங்கள் இருக்கும் ஏற்றமும் திருக்கட்சி மயானம் என்று தனித்திருத்தலம் வாய்ந்த மாட்சியும் அதற்கென்று அமைந்த திருத்தாண்டகம், அதாவது மை படிந்த கண்ணாலும் தானும் ஆகி கடவுளை காட்டும் பாட்டும், திருவேகம்பத்துள் இருக்கும் வெள்ளை கம்பம், கள்ளக்கம்பம், நல்ல கம்பம் என்னும் முத்தலம் இத்தலத்துக்கே வாய்ந்த உயர்வும் காஞ்சியின் கடவுத்தன்மைக்கு சான்றாவன. கட்சி பலதலியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்னும் திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தின் முடிவாளி காஞ்சியில் உள்ள தலம் என்றும் பாடல் பெற்றவை என்றதும் அவற்றில் காட்சி தந்தருள்வான் கைலைநாதனே என்பதும் அறிந்து போற்றி உய்யுமாறு உணர்த்தும் உண்மை. ஆளுடைய நம்பி, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இடக்கண் கொடுத்தருளிய விழுப்பமும் திருக்குறிப்பு தொண்டநாயனர், சாக்கிய நாயனர், ஐயடிகள், காடவர், கோணானர் வீடு பெற்ற பீடும் இத்தலத்துக்கே உரியனவாகும். முத்தி தரும் நகர் 7 முக்கியமாம் கட்சி என்னும் முதுமொழியை அறியாத இடையர் காசி இடையரா காஞ்சி என்னும் ஆட்சி புராணத்தில் உண்டு. காஞ்சி என்றதன் இடையெழுத்து ஞகர மெய் அகது அற்றது காசி அறாதது காஞ்சி. இதனை இடையர் காசி மூதூர் தன்னினும் இருமை சான்ற இடையரா காஞ்சி மூதூர் எம்பிராட்கினியது ஆகும் என்று பாடி அருளினார். இடையொசி முலையான் பாகன் கருணையால் இவர்க்கும் அவ்வூர் இடையூறு ஒன்றுமின்றி முத்தி வீடு எளிதில் எய்தும் என்றும் அப்போது அடுத்து கூறியதால் காஞ்சியின் பெருமை நன்கு விளங்கும். காஞ்சியை நினைத்தாலும் காசியில் வாழ்ந்த பேருண்டாகும். ஆகவே காஞ்சியே வெற்றினுள்ளும் சிறந்தது. இவ்வாறு நான்முகன் கூறினான். அதை உணர்ந்து காஞ்சியில் வாழ்வோர் பாசன் நீங்கி பதியை அடைவர். பரதகண்டமே கரும பூமி ஆகும் சிறப்புள்ளது. எவ்வுலகினும் பரதகண்டமே மாட்சி மிக்கது. அக்கர்ம பூமியில் கடவுளர் உறைவிடங்களே மேலானவை. அவற்றினும் மேன்மை சான்றவை திருமால் கோயில்கள். அவற்றினும் சால சிறந்தவை மானுடலிங்கம் உள்ள திருக்கோயில்கள். அவற்றிலும் உயர்ந்தவை தேவலிங்கம் நிலவும் ஆலயங்கள். அவற்றிலும் மிக சீரியவை சுயம்பு லிங்கங்கள் துலங்கும் தளிகள். அவற்றிலும் காசி சேஸ்திரத்து விஸ்வநாதம் சிறந்தது. அதனிலும் ஓங்கிய பாங்குளது காஞ்சி சேஸ்திரத்துக்கு திருவேகம்பம். அதனிலும் உயர்ந்தது இல்லை, அதனோடு ஒப்பதும் இல்லை. காசிதன் இறந்தால் முத்தி நல்கும். அம்முத்தியும் சாரூபமே சாயுச்சியம் அன்று. காஞ்சியை நினைப்பினும் சிவபிரான் திருவடி கலப்பாம் பேரின்ப வீடு. நல்ல ஒரு விஷயம் வாசிக்கிறோம். வாசிங்க. பெறல் உறுதி வேதியர் உள்ளமும் வேதாகம நெறியொழுக்கம் ஓம்பி மிக்கு உயர்ந்ததோர் உள்ளமும் சிவயோகியர் உள்ளமும் மெய்யடியவர் உள்ளமும் ஒன்றினும் ஒன்று உயர்ந்தவாகும். இது புண்ணிய ஸ்தலங்களும் உத்தம ஸ்தலங்களும் காசியும் காஞ்சியும் முறையில் உயர்ந்தனவாகும். அதாவது இதுபுறம் தென்னாடு தமிழகம் தெண்டை நாடு காஞ்சி என்னும் முறையில் இக்காஞ்சி புராணத்தில் வைத்து அவை சிறந்து விளங்க ஐயன் திருக்கண்ணை அன்னை புதைக்கருளினான் என்று ஆசிரியர் அருளியதால் விளங்கும் சிறப்பை அறிஞர் அறிவர். சிவபரத்துவம் சிவபரத்துவம்
தில்லையில் தில்லையில் திருச்சிற்றம்பலம் மட்டும் பரவழியாகும். காஞ்சியோ தன் எல்லை முழுவதும் பரவழியாகும் பரத்துவம் உள்ளது. ஆதி அந்தமும் இல்லாதோர் மெய்யறிவானந்த நிறைவாகும் சோதி அந்தமை தன்மன குகையினும் தொழுபவர் கருத்தீமை காது காஞ்சியாம் பரவழித்தலத்தினுள் காண்டகம் பெறுவோரே ஓதுமுற்றுணர் உருவரும் உரலரும் வீட்டினை உருவாராம். இக்காஞ்சி தலத்தில் இறந்தவர்களுக்கு தீக்கடன் கழிப்போரை சூதகம் தொடக்குறாது, அதாவது தொடக்கிறாதாம். இங்க தீக்கடன் செய்தா ஆக்களுக்கு துடக்கு இல்லையா? என்ன இழிநரை தீண்டினும் தொடக்கில்லை என்று இல்லையோ? சிவபூசையும் சிவ ஞானமும் சிவஸ்தோத்திரமும் சிவபக்த பூசையும் ஆகிய 4 கொடிய மாபெரும் பாவத்தையும் தீர்க்கவல்ல பிராயச்சித்தமாகும். அகத்தியர் ஸ்தோத்திரமாக இப்புராணத்தில் அமைந்தவற்றின் பொருளை எல்லா சைவரும் உணர்தல் வேண்டும். உணர்ந்து அவ்வாறு ஒழுகல் வேண்டும். அவையாவன: 1. எனக்கு இப்பிறவியின் யான் செய்த தவம் என் அறிவும் பயன் வினைதான் பயன் விளைத்தன. அரியும் அயனும் அடிமுடி அறியாத பெருமானே, அவ்விருவர்க்கும் காட்டாத திருவடிகளை அடியேன் காண காட்டியருளினை. அதனால் என் நினைவெல்லாம் நிறைவேறப் பெற்றேன். அண்டி படுக்க போறீங்களா? நிப்பாட்டுவோமோ? 10 தானே, 10 மணி ஆகுது. அத படிச்சு முடிச்சுட்டு நிப்பாட்டுவோம். இதை படிச்சு முடிச்சு நிப்பாட்டு. என் ஆயுள் படிங்க நீங்கதான். என் ஆயுள் முழுவதும் சங்கரா சம்புவே எங்கள் பெருமானே சிவனே அங்கண்ணா என்றும் ஓலமிட்டு அடைத்து அரற்றுவதே பொழுதுபோக்காகின்றது. உடன் திருவடிக்கே உன் திருவடிக்கே என்றும் ஒன்றாயிருக்கும் பெருமானே பொருளே. கொஞ்சம் பார்த்து வாசிங்க. அம்மா களைச்சு போனா இல்ல உன் திருவடிக்கே என்றும் ஒன்றாயிருக்கும் பொருளே உரியதாய் குறைவில்லாததும் இடையறாததுமான அன்பு என்றும் எனக்கு உண்டாகுக. இம்மண்ணில் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் தெய்வம் என்று போற்றாத அவாக்கியவான்கள் என் குலத்தில் எய்தி இக்காலமும் புறத்தலாகாது. ஒரு கால் பிறந்து விட்டாலும் அது அப்பொழுதே செத்து தொலைய வேண்டும். எம்பெருமானே இவ்வரம் அடியேனுக்கு அருள்வாயாக. விடைகொடி தூக்கி அருளும் மும்மதில் எரித்த முதல்வனே, நீயே எனக்கு தெய்வமான முடிவில்லாத பாக்கியத்தால் எல்லா உலகிலும் யானே பெருஞ்செல்வன் என்று மும்முறை சொல்லி உறுதிப்படுத்துவேன் உலகிற்கு. பெருமானே உமாபதியே, உன்னை சிறப்பான குலக்கடவுளாக கொள்ளாத கீழ்மகன் பிறக்கும் குலமெதிரும் அடியேன் மறந்தும் பிறவாத பெருவாழ்வு எனக்கு வேண்டும். அடியாராம் இமையவர் கூட்டம் உய்ய வேண்டி அலைகடல் நஞ்சுண்ட அமுதமே, கருணைக்கடலே, மடையான் மடந்த மணவாளா, உன் திருவடிக்கு என் முடிவணக்கம் உரியது. இவ்வாறு நாள்தோறும் பகலாம் பலகாலம் திருவேகம்பன் திருவடியை முன்னிலையில் வைத்து திரிகரண சுத்தியுடன் தோத்திரம் பண்ணி தூய சிந்தையராது சைவர் எல்லாருக்கும் தனிப்பெருங்கடனாகும். இக்காஞ்சி தலத்திலே சிவபிரான் காப்பு கூத்து நிதி நடனம் ஆடுவதால் தங்கள் வாழ்நாளை வளர்த்துக் கொள்ள விரும்பும் மக்கள் இத்திருவேகம்பத்து நடராச பிரானை தொழுதல் வேண்டும், தொழுது உடல் வேண்டும். இங்கு ஒரு முத்தியை கேசாந்தி முத்தி என்பர். ஈசன் கேசன் அந்த முத்தியே முடிவு. ஆதலில்
அந்தம் எனப்படும். கேசாந்த என்பது தழுவ குழைந்த படலம். 68ஆம் பாடல் முதலியவற்றில் காண்க. நாங்க படிப்போம். இப்ப எல்லாம் அறிமுகப்படுத்தினோம் உங்களுக்கு. இப்புராணம் ஏனைய புராணங்களில் விசேடமுடையதாய் ஒழுக்கப்படலம் என்றும் சிவ புண்ணிய படலம் என்றும் 2 சிறந்த படலங்களை ஆசிரியர் பாடியிருப்பது உலகிற்கு ஒரு புதிய பாவலர் ஒரு புதிய பாவலர் விருந்தாகும். சிவ புண்ணிய படலத்தை மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாவற்றிற்கும் இக்கணம் கூறியிருப்பதால் அன்பர் சிவனல் வினைவழி அவற்றுள் உள்ளம் வாசித்தல் வேண்டும். வாசித்தல் வேண்டும். வெண்புடம்பே இல்லையாண்டி, அது அடுத்த பக்கம். நாங்கள் அடுத்த நாளையில இருந்து படிப்போம். அது தேவாரங்களை சொல்லி போகுது. பொறுங்க, இத படிச்சு போட்டு விடுவோம். பொறுங்க. வெண்புலையுடம்பே ஆவி வருத்திடும்பிடி வேறினை பெரும்பிடி இதனை தீர்க்கும் மருத்துவன் பிறவியில்லா பெரம்பொருளான முக்கட்பெரமெனே என்று தேறி முரண்பையில் விடையோன் தென்பால் முகத்தினைச் சரணமெய்தி விரும்பி வீடுறதற்பாலர் பிறப்பினை வெறுவப் பெற்றார் என்னும் இப்புராண படல முடிவாக கூறி இவ்வளவு நேரம் முகவுரையை முடித்துக் கொள்கிறேன். முகவுரையில் வருவன பக்க எண்ணும் பாட்டெண்ணும். அவனியில் வாழ்த்து. அவனியில் தோன்றில் புகழோடு தோன்றல் அகதிலேர் நன்று தோன்றாமை தவமுயர் திருவள்ளுவரை தனக்கு தகுபக்த வக்சலம் நீயே உவரி சூழ் உலகம் புகழ்ந்திட என்றும் 9 பேரெய்தி நவந்தரும் உமையே கம்பர்தம் அருளால் நானிலந்தூளி வாழியவே. வெண்பா. சென்னை முதன் மந்திரியாம் சீர்பக்த வக்சலனி பின்னை கலை மாண்பிரிவின்றி மன்னவனாய் இந்திர சம்பத்தென்ன இப்புவியில் வாழியவே தந்திமுகன் தன்னருளாத்தான். இந்து சமய அறநிலை தலைவர் உயர் திருமா சாரங்கபாணி முதலியார் BAPL அவர்கள் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 21வது பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய ஞானதேசிக பரமாசாரிய சுவாமிகளிடம் அறிவித்து 3000 ரூபாய் நன்மை கொடையா பெற்று முற்றுவித்த உதவி என்று மறப்பது அவர்கள் நலம்பெற பண்ணி பொன்னொருவாகனங்கள் என் கண்ணுதரால் எண்ணிய இதுகளுங்களுக்கு தேவை. எழு சீர்களி நெடி லடி ஆசிரிய விருத்தம் உமை திரு முளைப்பால் உண்டவர் புகழ்மா கரலுயர் பரம்பரை செய்வ தமிழுடன் BABL தேர்ந்தார தஞ்ச வழக்கு தலைவாணி சாரங்காணி இம்மகள் பாகத் திகம்பரருளால் என்றும் நீடூடி வாழியவே. போட்டிருக்க அவற்றை பட்டம் பதவிகளையும் சேர்த்து அவர் 3000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த நாளையில 3000 3 கோடி. அதான்